ஓவியா டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாங்கள் இன்னைக்கு பெனக்கொத்தா செய்ய போகிறோம். வாங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்த்துக்கொள்ளலாம். விப்பிங் கிரீம், வெனிலா சுகர், ஜெலட்டின், அதோட கொஞ்சமாக சீனி எடுத்துருக்கிறேன். இப்போ விப்பிங் கிரீம் 150 ml தான் நான் எடுக்க போகிறேன். விப்பிங் கிரீம் எடுத்தேன். நான் இப்போ இதை இந்த பாத்திரத்தில் விட்டுக்கொள்கிறேன். இனி சீனி போட போகிறேன். சீனி எங்களுடைய சுவைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் போட்டுக்கொள்ளலாம். நான் இதில் நேரவாசி தான் போட போகிறோம், கொஞ்சம் கூடவே இருக்குது. அதோட வெனிலா சுகரும் ஒரு பேக்கெட் போட தேவையில்லை, அரை பேக்கெட் போட்டால் காணும். இனி அடுப்பு போட்டுக்கொள்ள போறேன். இனி விப்பிங் கிரீம், சீனி, வெனிலா சுகர் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கலந்து கொள்ளுவோம். சீனியும் வெனிலா சுகரும் கரைஞ்சு அந்த விப்பிங் கிரீமும் கொஞ்சமாக கொதிச்சிருக்கு. இனி ஜெலட்டின் போட போகிறேன். ஜெலட்டின்னு நான் ஃபுல்லாக போட இல்லை. இதால் 2 கரண்டி போட்டேன்னா இந்த கரண்டியால் 2 கரண்டி நல்லா கலந்து கொள்ளுவோம். ஜெலட்டினை நன்றாக கலந்து கொள்ள வேணும். இப்போ எல்லாமே நன்றாக கலந்துட்டுது. நான் அடுப்பை நிப்பாட்டி கொள்ள போகிறேன். இப்போ அடுப்பால் வகை கொஞ்சம் சூடு தனியாக விட்டுருக்கிறேன். இனி கப்புக்குள்ளே விடணும். இப்போ ஆறட்டும் கொஞ்சம். இப்போ கொஞ்சமாக ஆறிட்டு இந்த கப்புக்குள்ளே விட்டு கொள்ளுவோம். நான் இப்போ இது கொஞ்சமாக தான் செய்தேன். நான் 3 கப்புக்குள்ளே உள்ளது தான் செய்தேன். நான் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் செய்தேன் நான் கேட்டபடியா. இனி இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்க போகிறேன். பெனக்கொத்தா ஃப்ரிட்ஜில் வச்சு நான் இப்போ எடுக்க போகிறேன். பெனக்கொத்தா தயாராகிட்டுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. இது பிடிச்ச சோஸ் நீங்கள் எது வேண்டுமானாலும் இந்த பெனக்கொத்தாவுக்கு விட்டு சாப்பிடலாம். இது ஸ்ட்ராபெரி, இது சாக்லேட், இது கேரமல். ஒவ்வொரு சோஸ்லேயே போட்டு கொடுக்க போகிறேன். இது கேரமல் சோஸ். இது சாக்லேட். இது ஸ்ட்ராபெரி சோஸ். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. பெனக்கொத்தா எப்படி இருக்குன்னு. இந்த முறையில் பெனக்கொத்தா நீங்களும் உங்களோட வீட்டில் செய்து பாருங்க. இது நாங்கள் செய்கிற முறை. ஒவ்வொரு விதமாக பெனக்கொத்தா செய்யலாம். இந்த பெனக்கொத்தாக்க உங்களுக்கு பிடிச்ச சோஸை விட்டு சாப்பிடுங்க, மிகவும் சுவையாக இருக்கும். இந்த முறை உங்களுக்கு மிகவும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஓவியா டிவிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அமர்த்த மறந்துடாதீங்க. மற்றும் ஒரு காணொளியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் பாய். சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா?
சொல்லு முத்து, நல்லா இருக்கு. உங்கள் சமையல் சுற்றுலாவின் தோழி ஓவியா டிவி.